கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கிடைக்குமா? சாதாரணமாக கூலி வேலை செய்கிறவங்க, பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா? மாதம் 210 ரூபா கட்டினா போதும் 5000 ரூபா பென்ஷன். வாழ்நாள் முழுவதும் லட்சத்தில் உங்களுக்கு கார்பஸ் அமௌண்ட். ஒரு நாளைக்கு வெறும் 7 ரூபா தான் செலவு. இந்த சின்ன சேமிப்பு உங்களுக்கு மாதம் 5000 ரூபா பென்ஷன் வாங்கி தரணும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது பிஎஃப்பும் கிடையாது, கவர்மெண்ட் வேலையும் கிடையாது. இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சேர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம், எவ்வளவு லேட்டாக சேர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நஷ்டம். இது என்ன திட்டம் தெரியுமா? அதுதான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இந்த அடல் பென்ஷன் திட்டம்னா என்ன? இந்த திட்டத்தோட ஸ்பெஷல் என்ன? இதில் யாரெல்லாம் சேரலாம்? இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், எத்தனை வருஷத்துக்கு கட்டணும், இதன் மூலிமா உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாசோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கையில் காசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகமே நம்ம காலடியில் இருக்கும். நாம் வேலை செய்ய முடியாமல், சம்பாதிக்க முடியாமல் போனால் நம்ம கடைசி காலத்தில் அதாவது வயசான காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்குவா? அப்போ நம்ம யாருடைய உதவி இல்லாமல் சுயமாக கௌரவமாக வாழணும் இல்லையா? அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இது குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ். இவங்களுக்கு பிஎஃப் வசதி எல்லாம் கிடையாது. அதாவது பிஎஃப் வசதி இல்லாத கூலி வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு சுய தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். அதனால் பிஎஃப் வசதி யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். தகுதி மற்றும் நிபந்தனைகள். ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் தெரியுமா? இந்த திட்டத்தில் சேரணும்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அது சேவிங் அக்கௌண்ட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். இதில் யாரெல்லாம் சேர முடியாதுன்னா டேக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அரசு வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் சேரவே முடியாது. இந்த திட்டத்தில் சேர்ந்த உடனே நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு ப்ரீமியம் செலுத்தணும் தெரியுமா? இதுக்கு கால அளவு எவ்வளோன்னா, நீங்கள் 60 வயசு வரைக்கும் ப்ரீமியம் கட்டணும். 60 வயசுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பென்ஷனே கிடைக்கும். இந்த திட்டத்தில் 5 விதமான பென்ஷன் தொகைகள் இருக்குது. அதாவது 1000, 2000, 3000, 4000, 5000 வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி 5 வகையான திட்டங்கள் இதில் இருக்குது. இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த வயசில் சேர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரீமியம் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் சேர்ந்தீங்கன்னா, அதாவது 18 வயசில் சேரீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அப்போ ஒரு விதமான ப்ரீமியம் இருக்கும், கம்மியாக இருக்கும். 40 வயசில் சேரீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 18 வயசில் இந்த ஸ்கீமில் சேர்றாரு. அவர் எனக்கு 60 வயசுக்கு மேலே 5000 ரூபா பென்ஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் மாதம் 210 ரூபா ப்ரீமியம் கட்டினா போதும். இன்னொருத்தர் 40 வயசுக்கு மேலே இந்த ஸ்கீமில் சேர்றாரு. எனக்கு 60 வயசுக்கு மேலே 5000 ரூபா பென்ஷன் வேணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவரு மாதம் 1454 ரூபா ப்ரீமியம் கட்டணும். இந்த திட்டத்தில் நீங்கள் ப்ரீமியம் செலுத்தணும்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். பேங்க்லேருந்து தானாகவே உங்கள் ப்ரீமியம் பணத்தை பிடிச்சிக்குவாங்க. அது மாதமாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மாதம் என்னோட ப்ரீமியம் பணத்தை என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி எடுத்துக்குவாங்க. என்னால் மாதம் ப்ரீமியம் கட்ட முடியாது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி தான் கட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நான் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி கட்டுறேன், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் பேங்க்ல இருந்து அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தாட்டியோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ப்ரீமியம் பணத்தை எடுத்துக்குவாங்க. சரி, நான் பணம் மாதம் மாதம் கட்டிட்டு வரேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒருவேளை என்னால் மாதம் மாதம் என்னால் பணம் கட்ட முடியல, ஒரு மாதத்துக்கு 1 ரூபான்ட்டு உங்களுக்கு அபராதம் போடுவாங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப மாதம் இல்லை ரொம்ப நாள் இப்படியே கட்டாமல் இருந்தீங்கன்னா, உங்களுடைய அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தோடைய உங்களுடைய இந்த ஸ்கீம் கணக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு பென்ஷன் தொகையை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பென்ஷன் தொகை ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ நீங்கள் இடையில உங்களை பென்ஷன் தொகையை ஏற்றிக்கிறதுக்கோ இல்லை கம்மியாக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பேங்கில் போய் கேட்டாலோ இல்லை அந்த ஸ்கீமை பற்றின நீங்கள்
வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்தாச்சு, நான் பணம் வந்து மாதம் மாதம் கட்டிட்டு வரேன், கரெக்டாக தான் 60 வயசு வரைக்கும் கட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து பணம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே மாதம் 5000 ரூபா வந்து பென்ஷன் ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 60 வயசு வரைக்கும் கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த பென்ஷன் தொகை வந்து அவருடைய மனைவிக்கு போயிடும். அதாவது இந்த ஸ்கீமில் சேர்ந்த ஒருத்தர் வந்து 60 வயசு வரைக்கும் பணத்தை கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த பென்ஷன் தொகை வந்து அவருடைய மனைவிக்கு கிடைக்கும். அவங்க வந்து வாழ்நாள் முழுசும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே இந்த பென்ஷன் தொகை கிடைச்சிட்டு தான் இருக்கும். சரி, இந்த திட்டத்தில் சேர்ந்தவர் வந்து 60 வயசுக்கு அப்புறம் செத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் செத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அந்த பணம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாரிசுக்கு போய் அந்த பணம் சேர்ந்துடும். மொத்த தொகையை வந்து அந்த வாரிசுகளுக்கு இந்த ஸ்கீம் மூலிமா கொடுத்துருவாங்க. சரி, இந்த ஸ்கீமில் நான் சேர்ந்தாச்சு, பணத்தை கட்டிட்டு வரேன், கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இடையில வந்து எனக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இதுலேருந்து நான் வந்து வெளியில் வர முடியுமா? பொதுவாக இந்த திட்டத்தில் சேர்ந்தால் 60 வயசு வரைக்கும் உங்களால் வந்து வெளியில் வர முடியாது. ஒருவேளை இந்த ஸ்கீமில் சேர்ந்தவர் வந்து இறந்துட்டாலோ, இல்லை அவருக்கு தீராத நோய் பாதிப்பு இருந்தாலோ, அவர் வந்து அது வரைக்கும் எவ்வளோ பணம் கட்டியிருக்காரோ அந்த பணத்தை வந்து இவங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமில் சேர்ந்து நீங்கள் பணத்தை கட்டிட்டு தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இடையில வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து என்னால் இந்த ஸ்கீமில் வந்து தொடர முடியல, நான் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 10 வருஷம் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கண்டினியூ பண்ண முடியல, நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னா பணம் கொடுப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் 10 வருஷம் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த பணம் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த மொத்த அசல் தொகையும் அதுக்கு உண்டான வட்டியும் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் 60 வயசு வரைக்கும் பணம் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 5000 பென்ஷன் ரூபத்தில் கிடைக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் கிடைக்கும். நீங்கள் கட்டுற ப்ரீமியம் தொகையோட சேர்த்து கவர்மெண்ட்டு ஒரு தொகையை வந்து இதில் போடுவாங்க. இதை ரெண்டையும் கிளப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் கட்டிட்டு நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிருக்கீங்களோ அந்த அசல் தொகையும் இந்த வட்டி மட்டும் தான் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பங்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 7 ரூபா சேவிங் பண்ணி 60 வயசுக்கு மேலே மாதம் 5000 ரூபா பென்ஷன் கிடைக்குதுன்னா யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? இந்த 7 ரூபாங்கிறது இன்றைக்கி டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை குடிக்கிறதோ இல்லை பஜ்ஜி சாப்பிட்றதோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். அதனால் இப்போவே உங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி கேளுங்க, அதில் போய் ஜாயின் பண்ணுங்க. கடைசியாக ஒரு விஷயம், நாம் இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக? நம்ம எதிர்காலத்தில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம கையில் பலம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஓட முடியும், உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நல்லபடியாக வேலையும் செய்ய முடியும். நம்ம வயசான காலத்தில் வந்து உடம்பு தளர்ந்து போய் நம்ம இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்றப்ப நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை காப்பாற்றுவங்க நம்புறது வந்து தப்பு இல்லை தான், அவங்க காப்பாற்றுவாங்க. ஆனால் அதே மாதிரி எல்லார் குடும்பத்துலையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, வயசான பெற்றவங்களை வந்து வீட்டை விட்டு விரட்டி விடுறது, இல்லை முதியோர் இல்லத்தில் சேர்த்துறது, இப்போ நிறைய இதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமா? அப்போ வந்து நம்ம சேர்த்து வச்ச இந்த பென்ஷன் தொகை வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். அதாவது நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அதை விட முக்கியமாக நம்ம வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து அடல் பென்ஷன் யோஜனா திட்டங்கிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். இது வந்து வெறும் கவர்மெண்ட் திட்டம் மட்டும் கிடையாது, இது வந்து உங்கள் வயசான காலத்தில் வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அதனால் இன்றைக்கே இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் ஒரு சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன், A to Z உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த அடல் பென்ஷன் திட்டம்னா என்ன, இதில் வந்து யாரெல்லாம் சேரலாம், எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், எத்தனை வருஷத்துக்கு கட்டணும், உங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும், ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது எல்லா முதற்கொண்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த திட்டத்தை பற்றி எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.